ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் 4 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் சில விஷயங்களை சீன்ஸ்லேயே இன்டெரக்டாக காமிச்சு தான் புரியுற மாதிரி வச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு புரியுற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் 4 எபிசோட் 10. இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ரஃப்டாலியா தான் அந்த இடத்துக்கு போறா. அந்த ரோடியாங்கிறவா ஃபர்ஸ்ட் தன்னோட பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறா. ரஃப்டாலியாவும் சரின்னு உள்ள போறா. எம்பரர் பேச வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வா சொல்லிட்டு உங்க ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி மாறான் ஹியூமன் ஃபார்முக்கு வா மாறுதா. செல்டினா வாட்டர் டிராகன் மீக்கோன்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவோ ரஃப்டாலியாவும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. வேர்ல்டு கேபிட்டல் நீங்க விட்டுட்டு கிளம்புங்கன்னு வா சொல்றா. இல்ல நீங்க எதிரி இடத்துக்கு போக கூடாது, நான் போறேன் அப்படின்னு மேயர் சொல்றான். வாட்டர் டிராகன் மீக்கவா இருக்கிறவங்க எம்பரரோட டர்ட்டி ஒர்க்கை எம்பரரை ப்ரொடெக்ட் பண்ணி என்ன வேணா பண்ணுவாங்க. ரஃப்டாலியா அங்க போறது சேஃப் இல்லைன்னு மத்தவங்க சொல்லுவோம். அந்த மீக்கோவை பார்க்க இது ஒரு சான்ஸ் தானே நம்ம ஹீரோ சொல்றா. எப்படியோ ஃபியூச்சர்ல நான் எம்பரரான அவளை மீட் பண்ணி தானே ஆகணும்னு ரஃப்டாலியாவும் சொல்றா. ஒருவேளை அங்க ரஃப்டாலியாக்கு ஏதாச்சும் ஆபத்து அப்படின்னாலும் ராஃப் வந்துட்டு இங்க இன்ஃபார்ம் பண்ணி எம்பரர் ஆக போற ரஃப்டாலியாக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். எல்லாருமே ஒரு ரவுடி கூட்டம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ உங்க பவர் ரொம்ப பெருசாயிடுச்சு. பேட்டில் ஃபீல்ட்னா கண்டிப்பா நிறைய பேர் இறந்து போவாங்க. இப்பவே நீங்க பண்றது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உங்க ஊருக்கு கிளம்பினா இதுக்கப்புறம் அசாசின்ஸ் ஒன்னு தேடி வரமாட்டாங்க. எல்லாருமே நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம். சோ சரண்டர் ஆயிருங்க. நீங்க எம்பரரோட ரிலேட்டிவ்ங்கிறதுனால தான் நாங்க இதை பண்றோம். நீங்க மெல்ற மார்க்குக்கே திரும்ப போயிருங்க. உங்க சேஃப்டிக்கு நாங்க கேரண்டி தரோம்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த கண்ட்ரிக்கு நான் வரும்போது எனக்கு எம்பரராக விருப்பம்லன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தானா. இங்க இருக்கிற மக்களால மான்ஸ்டர் கிட்ட இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. டாக்ஸை போட்டு அவங்கள சாவடிக்கிறீங்க. அண்ட் இந்த ஹைட்ராங்கில் அட்டாக் பண்ணிச்சு. ஈவன் எம்பரர் அதுக்கு பிளஸிங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ரெவல்யூஷனரி ஆர்மி ஃபைட் பண்றதே கவர்மெண்ட் மேல கோவமா இருக்கிறதுனால தான். இதுக்கு மேலேயும் மக்களை நான் சஃபராக விட மாட்டேன். எல்லா மக்களையும் நான் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ உன்னோட ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்றேன். இதே கவர்மெண்ட் இருந்தா மக்கள் இன்னும் கஷ்டம் தான் படுவாங்க அப்படின்னு வா சொல்லவும். நீங்க மக்களுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்றீங்கன்னு நான் ரியலைஸ் பண்ணல, மன்னிச்சிருங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஆஃபரை மேக் பண்றேன். ஓல்டு கேபிட்டல்ல இருந்து நாங்க போயிருந்தோம். ஓல்டு கேபிட்டல்ல நீங்க எடுத்துக்கோங்க. டெம்பரரி ட்ரோஸ் வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்கன்னு வா கேட்கலாம். விட்டு கொடுத்து ஃபைட்டியோ ஸ்டாப் பண்றீங்களான்னு ரஃப்டாலியா கேட்கவும் கரண்ட் டெம்பரர் லார்ட் ரஃப்மிலா கூட பேசுறதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். ஸோ ப்ளீஸ் இந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணுறீங்களா? பீப்புள் இதுக்கு மேலேயும் சஃபராக எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வா சொல்லவும். பட் நான் உன்னை நம்பலாமா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்குறா. இந்த ஷில்டி நான் வாட்டர் டிராகன் மீக்கவா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வா சொல்லவும். ரெப்ரசன்டேட்டிவா நானும் ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்கிறா. எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்ச உடனே மீட்டிங்க்கு நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்புறேன் அப்படின்னு ஷில்டி நான் சொல்லவும் சரின்னு ரஃப்டாலியாவும் ஒத்துக்கிறா. ஒருவேளை எம்பரர் சண்டையை நிறுத்துறதுக்கு ஒத்துக்கிடலைன்னா ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியாட்ட ஏதோ கேட்குறா. ஆர்மியா அங்கேருந்து கிளம்புறாங்க. நியோ எம்பரரோட ஆர்மி கேபிட்டலுக்குள்ள போகுது. எல்லாரும் அவங்கள வெல்கம் பண்றாங்க. நம்ம நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா அவ ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்றா. அந்த வாட்டர் டிராகன் மீக்கோ அவளாதான் அந்த முடிவு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஈவன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. ஒருவேளை சண்டையை நிறுத்த முடியலன்னா கண்டிப்பா ரெபல் ஆர்மி தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க கவர்மெண்ட் சைடு ஆர்மி வீக்கா இருக்கு. கண்டிப்பா நாங்க தோத்துருவோம். ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா ப்ளீஸ் ரஃப்மிலா கிட்ட இருந்து நீங்க எப்படியாச்சும் கிரௌனை கைப்பற்றுங்க. மக்களை உங்களால ஸ்பைல் பண்ண வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சி கேட்டுக்கிறா. எம்பரர் கூட நடக்கிற மீட்டிங் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. நியூ எம்பரர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ரஃப்டாலியா சொல்ல. டெசிஷனுக்கு நானுமே சப்போர்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சிக்கி அண்ட் ரேஷியாவும் நாளைக்கு ஓல்டு கேபிட்டல் வந்துருவாங்க. செரமனில கலந்துக்கிடுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். நியூ எம்பரர் ஆகிறதுக்கான அந்த செரமனிக்கான இடம் ஓல்டு கேபிட்டல் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த செரமனி ஸ்டார்ட் ஆகுது. ஜாப்பனீஸ்ல கார்டினல் வெப்பனை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஹீரோஸ் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ அதனால தான் சர்ச்சு கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராங்கா தெரிஞ்சோம். தனித்தனியா போனோடனே வீக் ஆயிட்டோமா நம்ம ஹீரோ பாக்குறான். எனர்ஜி பூஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு இன்ஃபர்மேஷனும் அந்த இடத்துல இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ண உடனே நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்கில் அன்லாக் ஆகுது. எனர்ஜி பூஸ்ட் அண்ட் ரீட்ஸ் கீ சொல்லவும் ஹெங்கன் மூசவை யூஸ் பண்றீங்கன்னு ரீச்சியா பாக்குறா. எனர்ஜி பூஸ்ட் ஒரு கீ பவர் மாதிரி ஒர்க் ஆகுது. பட் இது நம்ம வானா வரம்பவே அதிகமா ட்ரெயின் பண்ணுது நீட்ஸ் கீ சொல்றேன். இப்போ அந்த நியூ எம்பரருக்கான செரமனியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன்ஷியன் எம்பரர்ஸ் அண்ட் இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வாட்டர் டிராகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல்கான அந்த கேஸ்ட்டை பேக் பண்றாங்க. ரஃப்டாலியா இப்போ அப்படியே ஒரு மாதிரி க்ரோ ஆகுறா. ரொம்ப அழகா இருக்கால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க அங்க இருக்கிற அவங்க சாக்ரா ஃபிளவர்ஸ் எல்லாமே ஒரு பவர் மாதிரி அவளுக்குள்ள போகுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எம்பரர் ஆகுறதுக்கான தகுதி வந்துடுச்சு. பொது எம்பரர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ ஆளுங்கெல்லாம் சேர பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பிளஸிங் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியல நம்ம ஹீரோ கேட்கறான். நஃபமி உங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவளோட பிளஸிங் பவரை நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்றா. இட்ஸ்கே அண்ட் மத்த ஹீரோஸ்க்கு இந்த பிளஸிங் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வா சொல்றா. பேஜ்ல ஸ்டோன் இருக்கு. மேபி ரென் வந்தா புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். மெல்ரமார்க்ல நம்ம ஹீரோ வில்லேஜ்க்கு எல்லாரும் போறாங்க. ஃபீனிக்ஸ் ரிவைவான அட்டாக் பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டாங்க. மான்ஸ்டர்ஸ் தான் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. மெல்டியோட அம்மாவான குயினே இப்போ சில்க்வெல்ட் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்கிறதுனால அவங்க கூட சேர்ந்து பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கியூட்டன்ல வரணும் நம்ம ஹீரோ ரெண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போறான். இப்போ எல்லாருக்கும் ஊரை சுத்தி காமிச்சிட்டு ஒரு மாசா கர்ஸ் பண்ண அந்த ஸ்வாட சரி பண்ணிட்டார். ரென் கையில அதை கொடுத்தா அது தூளா மாறி இருக்கு. மணி நடந்த இடத்துக்கு ரென்னை கூட்டிட்டு போறான். பட் புதுசா ஏதோ
எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. 2 எனர்ஜி பூஸ்ட்டை வந்துட்டு அன்லாக் பண்றான். மோரையாசுவும் வந்தாலும் தான் நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சா இப்ப மோரையாசுவை காமிக்கிறாங்க. ரெமி மரி கெயின் வாங்க நான் என் டார்லிங்க வரைஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறான். இன்டெரக்டா ஃபீலோ மாதிரியே ஃபிலோலியலா இருக்கக்கூடியவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது நமக்கு காமிக்கிறாங்க. எங்க உயிரையே கூட நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். நம்ம அட்டாக் பண்ணி நீங்க புது எம்பரர் ஆகணும்னு மத்தவங்க சொன்னா எனக்கு அதுல எல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல. மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எம்பரரே ஆனேன். திரும்பவும் வார ஸ்டார்ட் பண்ணி அதால மக்கள் கஷ்டப்பட்டா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? சீக்கிரம் எம்பரர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவேன். சோ எல்லாரும் அமைதியா இருங்கன்னு ரஃப்டாலியா சொன்னா. ஓல்டு கேபிட்டல ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொன்னா இப்படி விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி மாக்கினா திட்டிட்டு இருக்கா. ப்ளீஸ் உங்க முடிவை மாத்திக்கோங்களேன் அப்படின்னு வா கேட்கவும் நீ சரியான முட்டாளா இருக்க. அந்த ஓல்டு வாட்டர் டிராகன் மீக்கோ வேலையை சொன்னா கரெக்டா முடிச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு மாக்கினா திட்டிட்டு இருக்கவும் வாரல மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நீ இதை பண்ண ஷெல்டினா அப்படின்னு சொல்லி எம்பரர் கேட்கலாம். நீங்க இதுல தலையிட வேணாம் அப்படின்னு மாக்கினா சொல்லவும் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு வா சொல்லவும் கேள அப்படின்னு சொல்லி எம்பரரும் சொல்றான். ஒரோச்சி ஹைட்ரா மான்ஸ்டருக்கு நீங்க உங்க பிளஸிங்க கொடுத்தீங்களா? மான்ஸ்டரால மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. லேடி மாக்கினா நான் அவங்களோட ஆட்சியை குறை சொல்லணும்னு நினைக்கல ஆனான்னு பேசவோ வாயம் மூடு அப்படின்னு மாக்கினா சொல்லிட்டு அரசர் ஆர்டரை நீ மதிக்கலைன்னா நீ கண்ட்ரிக்கு ஒரு துரோகி. துரோகிங்களுக்கான பனிஷ்மெண்ட் அவங்கள கொல்றது தான் அப்படின்னு மாக்கினா சொல்லவும் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனா அப்படின்னு வா சொல்ல வரவும் வாட்டர் டிராகன் மீக்கவா பல காலங்கள் எங்களுக்காக ஒர்க் பண்ணிருக்க. சோ பனிஷ்மெண்ட் ரெடியூஸ் பண்றோம். பனிஷ்மெண்ட் அரசரே முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மாக்கினா அப்படியே அவனை முறைக்கிற மாதிரி மிரட்டி பார்த்துட்டு நிக்கவும் அவனும் பயந்துகிட்டே வாட்டர் டிராகன் மீக்கோ நான் அவனை ஆர்டர் பண்றேன். அந்த ரெபல் ஆர்மியை போயிட்டு நீ தான் தடுக்கணும். என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் ஷெல்டினாக்கு ஒரு வழி இல்ல சரி அப்படின்னு சொல்றா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரீமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மாக்கினா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க மக்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஷெல்டினா கிட்ட இருந்து எந்த ரிப்ளேவோ வரலையும் ரஃப்டாலியா யோசிக்கவும் எம்பரரவா முடிவுக்கு ஒத்துக்கலையோ என்னமோன்னு செடினா சொல்றா. ரேட்ஸுக்கே ரெண்டு எல்லா ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் இருக்காங்க. சோ எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அது போக ரஃப்டாலியாவோட நியூ பிளஸிங் பவரும் இருக்கு. எம்பரரை மீட் பண்ணி பேச்சுவார்த்தை சரியா போகலன்னா வார் தான் இல்ல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கொஞ்சம் சோகமாகறா. திடீர்னு ஒரு சோல்ஜர் வந்து முக்கியமான விஷயம் நம்ம கேபிட்டல அட்டாக் பண்ண அவங்களோட ஆர்மி வந்துட்டு இருக்குன்னு சொல்லவும் ஷெல்டினா ரஃப்டாலியா கிட்ட கேட்டதை யோசிச்சு பாக்குறா. கண்டிப்பா நான் எம்பரர் ஆவன் ரஃப்டாலியா சொல்லியிருப்பா. இந்த மாக்கினா மக்களை பத்தி கண்டுக்கிடவே மாட்டேங்கிறா. பட் அவங்கள கொல்லணும்னு ஆர்டர் கொடுத்துருக்கா. என்ன பண்ண அப்படிங்கறது அவளுக்கு தெரியல. பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லி நம்மளோட கார்டை டவுன் பண்ண வச்சுட்டு அவங்க நம்மள அட்டாக் பண்ண தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மேயர் சொல்றான். வாட்டர் டிராகன் மீக்கோ வார ஸ்டாப் பண்றேன்னு சொன்னாலே அதை என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். கவர்மெண்ட் ஆர்மி எல்லாருமே இப்ப கேதர் ஆகி இருக்காங்கன்னு சொல்லுவா. அப்ப ஃபைட் பண்றது தவிர்த்து ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த எம்பரர் இல்ல அந்த மாக்கினா தான் அதுக்கு காரணமா இருப்பா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஃபைட் பண்றதை தவிர்த்து ஆப்ஷன் இல்ல ஃபைட் பண்ணலான்னு இவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் டிராகன் மீக்கோ தனியா நம்ம செக் போஸ்ட் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு லோமினஸ் வந்து சொல்றான். ஷெல்டினா மட்டும் தனியா வந்து நின்று அங்க சரக்கடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த குட்டி பையன் தான் எம்பரரா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே மாக்கினா தான் அப்படிங்கிறதுனால எம்பரர் மேல நம்ம குறை சொல்ல முடியாது. இவன் எல்லாமே தெரிஞ்சாலும் ஷெல்டினாவால எதுவும் பண்ண முடியல. ஸோ அடுத்து பெரிய வார் ஸ்டார்ட் ஆக போதா என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.